ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஹேர் டானிக். இந்த ஹேர் டானிக் வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் அதை நல்லா ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மெயினாக நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். ஆல்ரெடி முடி கொட்டின இடத்துல புது முடியை வந்து வேகமாக வளர வைக்கிறதுக்கான தன்மையும் இந்த ஹேர் டானிக்கில் இருக்குது. ஸோ முடியோட அடர்த்தியை வந்து நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஹேர் டானிக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. சின்ன வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இந்த சல்ஃபர் மெயினாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல போதுமான அளவு கொலாஜன் ப்ரொடக்ஷன் நம்மளோட ஸ்கேல்புக்கு கிடைக்கிறப்ப ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எப்போ யூஸ் பண்ணாலும் முடி வந்து அதிக அளவில் கொட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப ஈஸியாகவே இந்த சின்ன வெங்காயத்துக்கான தன்மைக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப இந்த ஹேர் ஃபால் உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். சின்ன வெங்காயத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் டு லாங் ஹேராக இருந்ததுன்னா 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஷார்ட் ஹேராக இருக்குது அப்படின்னா ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு தாராளமாக போதும். அடுத்து நமக்கு தேவையானது நாட்டு நெல்லிக்காய், அதாவது பெரிய நெல்லிக்காய்னு சொல்லுவோம்ல, அதுதான். நான் வந்து ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். எனக்கு லாங் ஹேர் அப்படின்றதால கொஞ்சம் ஷார்ட் ஹேராக இருக்குன்னா 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா விட்டமின் கண்டென்ட் இதில் அதிக அளவில் இருக்குது. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஃபாஸ்டன் ஆக்கும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து நேச்சுரலாக கண்டிஷன் பண்ணுறதுக்கான தன்மை இதில் இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம், நம்மளோட முடியோட அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான தன்மையும் நெல்லிக்காயில் இருக்குது. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், பெயின் தொல்லைலாம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெல்லிக்காய்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட முடிக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இது கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப வீக்கான ஸ்கேல்ப்பாக இருக்குது, ஹேர் க்ரோத்துக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் அடிக்கடி நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம் டெய்லி ஒரு நெல்லிக்காய் கூட. அடுத்து நமக்கு தேவையானது புதினா இலை. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். புதினா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப அந்த விறுவிறுப்பு தன்மை வந்து பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். போதுமான அளவுக்கு நம்மளோட ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் பிளட் சர்க்குலேட் வந்து ஆகிறப்ப ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர புதினா வந்து பார்த்திங்கன்னா பெயின் தொல்லை, அதுக்கப்புறம் பொடுகு, இந்த மாதிரி ப்ராப்ளம், அதாவது ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான தன்மையும் இதில் இருக்குது. ஸோ இதையுமே ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த முதல் சொன்ன 3 இன்க்ரீடியண்ட்டும் மெயினாக கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது விட்டமின் இ ஆயில். நான் 2 கேப்சூல் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் பாட்டிலில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ ஆயிலுக்கு பதில் கேஸ்டர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம இதில் வந்து இந்த விட்டமின் இ ஆயிலோ இல்லை கேஸ்டர் ஆயிலோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். மெயினாக ஹேர் பிரேக்கேஜ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பிளிட்டன்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் நம்மளோட ஹேருக்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி இது வந்து ஃபார்ம் ஆகி நம்ம ஹேரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருக்குது, ஆயிலி ஹேராக இருக்குன்னா தாராளமாக நீங்கள் இந்த விட்டமின் இ ஆயிலோ இல்லை கேஸ்டர் ஆயிலோ யூஸ் பண்ணுறது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ட்ரை ஹேராக இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது. அடுத்து நமக்கு தேவையானது ரோஸ் வாட்டர். நீங்கள் ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் வச்சுருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து நம்மளோட ஸ்கேல்போட பிஹெச் லெவலில் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பிஹெச் லெவல் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா தான் நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து வரும். ஸ்கேல்பில் வந்து ஓவராக ட்ரைனஸ் வர்றது, இல்லை எக்ஸஸாக ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரெமிடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் அரைக்கிறதுக்கு நார்மல் வாட்டருக்கு பதிலாக நான் இந்த ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு நார்மல் வாட்டரே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் வீக்கான ஸ்கேல்ப் இருக்குது, பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க நெல்லிக்காவை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். அப்போ மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். தோலை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இந்த நெல்லிக்காவும் சின்ன வெங்காயத்தை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் போதுமான அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 2 மட்டும் ஃபஸ்ட்டு துருவி நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து புதினா இலை நான் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு இடம் பத்தாது, சரியாக அரைப்படாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த நெல்லிக்காவையும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இலையை நம்ம ஆட் பண்ணி அரைக்கிறப்ப ஈஸியாக அரைப்படும். இதுக்கும் தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து இதை நம்ம மாற்றி அந்த ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சுத்தமான ஒரு கிளாத்தில் கூட இதை ஃபில்டர் பண்ணி வெறும் இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜூஸை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க விட்டமின் இ கேப்சியூலை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கேப்சியூல் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாட்டிலில் இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயிலோ இல்லை விட்டமின் இ ஆயிலோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு எம்டி ஸ்ப்ரே பாட்டிலில் இது வந்து ஊற்றிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து அதை அப்ளை பண்ண முடியும் நம்மளால். அதுக்காக தான் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறது. சப்போஸ் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் பால் எடுத்து அதை இந்த ஜூஸில் டிப் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ஜூஸ் கூட நீங்கள் ஆயில் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா உங்களோட ஸ்கேல்பில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டு இந்த ஜூஸை வந்து நீங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஹேர் டானிக்லேயே ஆயில் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி குலுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கேல்பில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. முக்கியமாக முடியோட ரூட்ஸில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்கேல்பை நல்லா ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். ஸ்கேல்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, உங்கள் ஹேர் ஃபுல்லாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷவர் கேப்போ இல்லை கவரோ போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் நார்மல் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பூவை மறக்காமல் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் டானிக் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப தான் பெனிஃபிட் நமக்கு நல்லா இருக்கும். ரொம்ப வீக்கான ஸ்கேல்ப் இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 to 3 வாட்டி இதை தாராளமாக யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலான ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு 1 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணால் போதும். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.